ஹாய், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். நம்ம இப்போ பாலில் கலந்து குடிக்கிற ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தான் செய்ய போகிறோம். அதை நான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். இந்த ஆலி விதையை நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் பண்ண போகிறேன். ஆனால் இதோட சில விஷயங்களை நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்றது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை. இது ஒரு 100 கிராம்ங்க. இது நான் இவ்வளோ போட மாட்டேன், இதில் பாதி தான் போடுவேன். அதாவது இது 1 கிலோ, இதில் அரை கிலோ தாங்க போடுவேன். இது 100 கிராம் காஞ்ச உலர்ந்த திராட்சை. இது ஒரு 100 கிராம் பாதாம்ங்க. இது உலர்ந்த காரிக்குன்னு வாங்க, இது பேர் உலர்ந்த பேரிச்சம். இது ஒரு 100 கிராம்ங்க. அடுத்தது இது வால்நட்டுங்க. இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது தர்பூசணி விதை. இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேங்க. இது நம்ம பூசணி விதைங்க. இது பூசணி விதை. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில். இப்போ நான் அரைக்கிற இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி நம்ம அப்புறமா இந்த மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டீல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணணுங்க. அடுத்தது இந்த முந்திரி பருப்பு 100 கிராம். பிஸ்தா பருப்புங்க, இது 100 கிராம். சூரியகாந்தி பருப்பு, சூரியகாந்தி விதை. சன்ஃப்ளவர் சீடு 100 கிராம். உலர்ந்த அத்திப்பழம், இது இப்படி கிடைக்கிது மார்க்கெட்டில். இது ஒரு 100 கிராம். ஏலக்காய் ஒரு 10 கிராம்ங்க இதோட சேர்த்து. அப்புறம் இது தாமரையுடைய விதை இருக்குங்களா, தாமரையுடைய விதை, மக்கனான்னு சொல்லுவாங்க இது பேர், தாமரையுடைய விதை. இதை பாப்கார்ன் மாதிரி பண்ணி அதை விற்கிறாங்க. இதுலேயும் நிறைய உங்களுக்கு நியூட்ரிஷன் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போது அழகாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி டெய்லி 2 ஸ்பூன் பாலில் கலந்து குடித்தோம்னா நமக்கு அவ்வளோ சக்தி. சரிங்களா? இருங்க போகலாம் இதை போய் வறுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த உலர்ந்த பேரிச்சம்பழம்னு சொன்னேன்ல, அதை இப்படி கட் பண்ணி இந்த விதையெல்லாம் இப்படி எடுத்துடணும். நம்ம மிக்சியில் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக, அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிப்பாகவும் கடன்னு அரைச்சிடும். அதே மாதிரி இது அத்திப்பழத்தை, உலர்ந்த அத்திப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். மற்றபடி மீதி எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி டைரெக்டாக அரைக்க எடுத்துக்கலாம். சரிங்களா? தாமரைப்பூ விதை, மக்கனா போதும். சும்மா ஒரு 2 பரட்டி கொஞ்சம் சூடு பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு கடாய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா, ரொம்ப சூடாயிடுச்சுன்னா சிம்மில் வச்சுக்கணும் கேஸை. கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சு கடாயினா மறுபடியும் கொஞ்சம் ஹையாக வச்சு நல்லா ஆவி பறகுதுன்னா சிம்மில் வச்சிடணும். கருக விடக்கூடாது. இதெல்லாம் பொடியான விதைகள், அதனால் இவங்கெல்லாம் ஒன்றா ஒரு வாட்டி. முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுல்ல, அதனால் அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு வாட்டி பண்ணிட்டேன். கொஞ்சம் அப்போ தாங்க பட்டாப்பட்டா அரைக்க முடியும். அதுக்கு தான் ரோஸ்ட் பண்ணுறது.
இது அப்படியே நெய் கலந்து லட்டு பிடிச்சி கூட சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒன்று ரெண்டு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே என்னன்னா இதில் பாலில் 2 ஸ்பூன் போட்டு கலந்து குடித்தோம்னா பாலுடைய பெனிஃபிட்டும் கிடைக்கும், இதுங்களுடைய பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். பால் வெறும் பால் சில பேர் குடிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய டாட்டருக்கு வந்து நான் போன்விட்டா கலந்து தான் பாலில் கொடுத்துட்ருந்தேன். வெறும் பால் குடிக்கவே மாட்டேன். அந்த வாசனையே அவளுக்கு பிடிக்காது, எனக்கு பாலே வேணான்னு சொல்லிட்டு ஓடுவாள். ஸோ அவளுக்கு நான் போன்விட்டா கலந்து கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் போன்விட்டாவை பற்றி நான் டீட்டெயிலாக உள்ளே போய் படித்தா அது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் இருக்குது அதில், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ அப்படி சொன்னாங்க சில பேர். அதனால் நான் உள்ளே பூந்து செக் பண்ணேன். சரி, எதுக்கு நம்ம அதை குடிக்கணும், நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாமே ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே பர்பூராக இருக்குது இதில். இந்த சீட்ஸில் எல்லாமே முடி நல்லா வளரும், கண்ணுக்கு நல்லது, அந்த மலச்சிக்கல் உண்டாகாது, அதுலேருந்து ரிலீஃப். இது ஒரு கிளாஸ் 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு அழகாக கக்கூஸ் போயிடலாம். அந்த மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காதுங்க. இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். இது நான் நிறைய வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ சக்தி எனக்கு இருக்குதுன்னா நான் நான்வெஜ்லாம் விட்டுட்டு ஒரு முட்டை எதுவுமே தொடுறதில்ல. பூண்டு வெங்காயமே தொடுறது இல்லைனாக்கா அப்புறம் நான் எங்கே முட்டையை தொடுவேன்? எதுவுமே கிடையாது. எல்லாமே எனக்கு வெறும் வெஜிடேரியன், பருப்பு வகைகள், இந்த மாதிரி சத்தான சீட்ஸு இதுதான். சும்மா கொஞ்சம் ஒரு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு ஒரு ஸ்டிப்னஸ் வந்துச்சுன்னா கடகடன்னு அரைச்சிடலாம். ஏலக்காய் வறுப்படும் போது அந்த வீடு ஃபுல்லாக என்ன நல்ல குஷ்பு வருது பாருங்கள். குட் ஸ்மெல். ஒரு நாளைக்கு என்ன எனர்ஜி வேணுமோ அது ஃபுல்லாக அந்த 2 ஸ்பூன் பாலில் கலந்து ஒரு அடை எம்எல், அதாவது 250 ml பால் எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூன் இதை கலந்துக்கணும். அழகாக குடிச்சிடலாங்க, நல்லதுங்க உடம்புக்கு. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக நம்ம வறுத்துக்கிட்டோம், எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ரோஸ்ட் பண்ண வேண்டியது ஃப்ளக்ஸி சீடு, ஆளி விதை. இது 250 ml கிளாஸு, 1/4 கிலோ கிளாஸ். இதில் நான் 1 கிளாஸ் போட்டிருக்கேன், இன்னும் 1 கிளாஸ் போடுறேன். ஏன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு 1/2 கிலோ தான், இதில் பாதி தான் போடுவேன் அப்படின்ட்டு. 1/2 கிலோ போட்டாச்சு. இந்த மீதி 1/2 கிலோவை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா உங்களுக்கு? நான் மல்டி கிரைன் ஆட்டா இருக்குல்ல, மாவு, அதையும் நான் அரைக்கிறேன். மல்டி ஆட்டா அது சம்டைம் தோசை இல்லைன்னா சப்பாத்தி மாதிரி மாவு பிசைஞ்சு பண்ணி அப்பவே சூடாக சாப்பிட்றணும். அதில் போடுவேங்க இந்த 1/2 கிலோவை. 1/2 கிலோ போட்டாலும் போடுவேன், இல்லைன்னா எப்படி அந்த குவான்டிட்டி எப்படி என்கிட்ட 3 கிலோ அரைக்கிற மாதிரி தான் கெப்பாசிட்டி இருக்குது மெஷினில் கொடுக்கறதுக்கு. ஸோ அதில் எவ்வளோ எல்லாமே அது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, நான் என்னென்ன போடுறேன்ட்டு. மல்டி கிரைன் ஆட்டான்னு சொல்லிட்டு, மல்டி கிரைன் ஃப்ளோர். எப்படி பாருங்கள் சத்தம் வருது, பட்டுன்னு. அப்போ நம்ம கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். வறுபட்டுச்சா இப்போ அழகாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக அரைச்சி. இது ரொம்ப நல்லது, முடி கொட்டாது, கேன்சர் கூட இது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கேன்சர் அந்த வியாதியே வராது. இந்த ஆளி விதைன்னு இருக்குல்ல, கேன்சரை கூட தடுக்கும். அவ்வளோ ஒரு அமிர்தமான ஒரு சீடு இது. உலகத்திலே மகா கொடிய வியாதி கேன்சர். அதை வந்து வரவிடாமல் தடுக்கிறது இந்த ஆளி விதை. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்குது கேன்சரை தடுக்கிறதுக்கு. கடவுள் எல்லாத்துலேயுமே நன்மைகளை வச்சுருக்கார் மனிதர்களுக்காக. போதும் இது, நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அரைப்போம், ஓகேவா? அரைச்சிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். ஆற விட்டுருக்கேன், ஏன்னா மிக்சியில் சுட போடக்கூடாது.
ஆற விட்டுருக்கேன். ஆறட்டும். ஃபேனுக்கு கீழே வச்சுருக்கேன். அது வரைக்கும் வேறு வேலையை போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ அரைக்க போகிறேன் நான். இதை ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆலி விதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுங்களை கையாலே அள்ளி போட முடியும். ஆலி விதை கையால் எடுத்தால் கீழெல்லாம் கொட்டும். அதனால தான் ஸ்பூன் அடிச்சுக்கிட்டேன் அதுக்கு கரண்டி. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன்னா ஒரு ஈடு அரைச்சாச்சு. இது மாதிரி இன்னும் 2-3 ஈடு வரும். இங்கே பாருங்கள், இது ஆறணுங்க. ஆறினப்பறம் தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே சுட சுட இருக்கும். அரைச்சா சூடாக இருக்கும்ல. நம்ம பொடியில் அரைக்கணும்ல, சாம்பார் பொடி சூடாக இருக்கும். நல்லா மணமாக இருக்குங்க இந்த மசாலா. ஏன்னா ஏலக்காய் போட்டிருக்கோம்ல. சூப்பர். இங்கே பாருங்கள், இது 3வது ஈடு. இதா கடைசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது அழகாக எனக்கு 2 மாதம் வருங்க. 2 மாதம் வரும். இது வந்து ப்ரெக்னென்ட் உமன், புள்ளத்தாச்சி பொம்பளை, பால் கொடுக்குற பொம்பளை, புள்ள பெற்றுட்டு இருக்காங்களே புதுசாக, அவங்க எல்லாரும் இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப சத்து இது. இந்த சத்து மாவுன்னு என்னென்னத்தையோ சொல்லின்னு இருக்காங்களே, இதுதான் உண்மையான சத்து மாவு. ஒர்க் அவுட் பண்ணுற ஆம்பளை பசங்க, என்ன மாதிரி கேள்விங்க, 58 வயசு ஆயிடுச்சுன்னா கேள்வி தானே. என்ன மாதிரி கேள்விங்க, எல்லாருக்கும் இது உகந்தது. எல்லாரும் சாப்பிட்லாம். நான் நம்புகிறேன். நீங்கள் இதை செஞ்சு நீங்களும் சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு, குழந்தைங்கன்னா பசங்களுக்கு, கை குழந்தைக்கெலாம் கொடுத்துடாதீங்க. அதெல்லாம் அம்மா சாப்பிட்டு அம்மா பால் மூலியமாக தான் அந்த குழந்தைக்கு போஷாக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. இது என்ன பண்ணணும், இங்கே பாருங்களேன், அப்படியே லட்டு பண்ணலாம். இதில் கொஞ்சம் நெய் கலந்துட்டோன்னு வச்சுங்க. ஒரு 250 ml நெய்யை கலந்து சூடாக இதில் ஊற்றி அழகாக லட்டு பிடிச்சி, இப்படி லட்டு பிடிச்சி அழகாக வச்சுக்கலாம். டெய்லி 2 லட்டு சாப்பிட்லாம். பட் நான் சொன்னேன்ல, பாலில் கலந்து தான் இது. நானும் என் பொண்ணு எல்லோரும் பாலில் கலந்து தான் சாப்பிடுவோம். 2 ஸ்பூன். ரொம்ப சத்து. இயற்கையான ஸ்வீட்டுங்க இது. இது அப்படியே ஒரு கொஞ்சம் இப்படி எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் அந்த உலர்ந்த திராட்சை போட்டிருக்கோம் 1. 2வது வந்து அந்த அத்திக்காய் இருக்குல்ல, அத்திப்பழம் உலர்ந்தது, அது ஸ்வீட்டு. உலர்ந்த திராட்சை ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம்பழம், உலர்ந்த பேரிச்சம்பழம், அது ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு சர்க்கரையே தேவையில்லை. லட்டு பிடிச்சோன்னாக்கா பாலில் மிக்ஸ் பண்ணால் கூட நாங்கள் யாருமே சர்க்கரை போட்டுக்கிறது கிடையாது. இதில் இருக்க ஸ்வீட்டு தான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்பப்போ டெய்லி 2 ஸ்பூன் போட்டுட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னாக்கா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெளியில் வைக்கிறத விட. இவ்வளோ வந்திருக்கு. அழகாக 2 மாதம் வரும் எனக்கு. இது 2 ஸ்பூன் போட்டு பாலில் கலந்து 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த பாலையும் இந்த பவுட்ரு கலந்த பாலை குடித்தோம்னா என்ன வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ சக்தி இதில் நிறைஞ்சிருக்கு. பாருங்க, 2 ஸ்பூன். அவ்வளோதான். 2 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த பால் இதுதான். இதில் அவ்வளோ சக்தி இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருக்கும் எனக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.